Hi friends, welcome to my YouTube channel Study Icon. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீகல் பேப்பரில் வந்துட்டு யூனிட் நம்பர் 4 பார்க்க போகிறோம். ரிட்டர்ன்ஸ், இன்ஸ்பெக்ஷன், வைண்டிங் அப், மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் இதில் இருக்க ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக நமக்கு தெரியும், ஒரு பேங்கிங் கம்பெனி வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே வந்துட்டு ஆர்பிஐக்கு சப்மிட் பண்ணணும், சரிங்களா? ஸோ அது வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்லேயும் இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேயும் இருக்குது. ஸோ ஜென்ரலாக பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். சரி, த போர்ட் ஃபார் ஃபைனான்ஷியல் சூப்பர்விஷன் ஹேஸ் பி செட்டப். இதுக்காக தான் இதை வந்துட்டு மானிட்டர் பண்ணுறதுக்காக போர்டு ஃபார் ஃபைனான்ஷியல் சூப்பர்விஷன் வந்துட்டு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு இதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி, ஓகேங்க. த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஆத்தரைஸ் டு அக்வயர் த அசெட் ஆஃப் பேங்கிங் கம்பெனி அண்ட் ஆர்டர் த அமல்கமேஷன் ஆஃப் எனி பேங்கிங் கம்பெனி வித் அனதர் பேங்கிங் கம்பெனி. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. அது என்ன பவர் அப்படின்னா, அவங்க வந்து ஆத்தரைஸ்டு எதுக்காக அப்படின்னா, ஒரு பேங்கிங் கம்பெனி இருக்குது இல்லைங்களா, அவங்களுடைய அசட்டை வந்துட்டு ஃபுல்லாக அவங்க கையகப்படுத்தி இன்னொரு பேங்கிங் கம்பெனி கூட இவங்க மெர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான், இதை பற்றி டீட்டெயிலாக இந்த யூனிட்டில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆனுவல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்லேயுமே இது நடக்கும். எப்படி அப்படின்னா ஆடிட்டிங் அப்படின்ற மூலியமாக. சரி, ஓகேங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் பேங்க்ஸ் ஹூ ஷேர்ஸ் ஆர் லிஸ்டட் இன் ஸ்டாக், அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு நம்மளுடைய பேங்க்கினுடைய ஷேர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு we have to publish the அன்ஆடிட்டட் குவார்ட்டர்லி ரிசல்ட். அதாவது அன்ஆடிட்டட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வந்துட்டு ப்ரோஃபார்மாவாக, அதாவது எங்களுடைய பேங்கிங் கம்பெனி ஹெல்த்தியாக இருக்குது, எங்களோட ஷேர் வாங்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுறபடி நம்ம வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டை செபிக்கு கொடுக்கணும், சரிங்களா? அதே மாதிரி எவ்ரி பேங்கிங் கம்பெனி ஹேஸ் டு ப்ரிப்பேர் இட்ஸ் பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஸ் ஸ்டிப்புலேட்டட் இன் செக்ஷன் 29 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ அதில் ஒரு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ ஜென்ரலாக செபியில் இருக்கும், அப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க அந்த பேங்கிங் கம்பெனி அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரொஃபார்மாவாக நம்ம சப்மிட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் அ பேங்கிங் கம்பெனி இன்கார்பரேட்டட் இன் இந்தியா ஹேஸ் டு பி சைன்டு பை த மேனேஜர் ஆர் பிரின்சிபல் ஆஃபீஸர். சரி, இப்போ வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டே வந்துட்டு ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, இதில் எந்த விதமான தவறும் இல்லை, இப்படி தவறு இருந்தாலும் இது என்னுடைய பொறுப்பு தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பிரின்சிபல் ஆஃபீஸர் ஆர் மெயின் மேனேஜர், அங்கே அப்பர் லெவலில் இருக்க மேனேஜர்ஸ் பண்ணுவாங்க. அது இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 3 டைரக்டர்ஸ், இஃப் தேர் ஆர் மோர் தேன் 3, அதாவது பிரின்சிபல் ஆஃபீஸர் அப்புறம் 3 டைரக்டர், அட்லீஸ்ட் 3 பேராவது அதில் சைன் பண்ணிக்கணும், சரிங்களா? ஒன்று பிரின்சிபல் ஆஃபீஸர் இல்லைன்னா 3 டைரக்டர், அப்படி இல்லைன்னா மேனேஜர் இல்லைன்னா 3 டைரக்டர், இவங்களோட சைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அது வந்துட்டு எடுத்துப்பாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது ஆடிட்டிங் முடிச்சிட்டோம், பேங்கிங் கம்பெனி வந்து ஆடிட்டிங் முடிச்சிட்டோம். இப்போ ஆடிட்டிங் முடித்தோன்னே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டு டேட்டாவை எல்லாமே வந்துட்டு நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும். சரி, எந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எப்படி இருக்கணும் அதை பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்ஷன் 29 என்ன சொல்லியிருக்காங்க, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அலாங் வித் த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஹேஸ் டு பி பப்ளிஷ் அஸ் ப்ரொவைடட் பை செக்ஷன் 31. ஸோ செக்ஷன் 31 சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய செக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நானே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ நியூஸ் பேப்பரில் கொடுக்கணும். அக்கார்டிங் த பப்ளிகேஷன் ஹேஸ் டு பி மேட் இன் நியூஸ் பேப்பரில் கொடுக்கணும், விச் இஸ் இன் சர்க்குலேஷன் அட் த பிளேஸ் வேர் த பேங்கிங் கம்பெனி ஹேஸ் இட்ஸ் பிரின்சிபல் ஆஃபீஸ். ஸோ பிரின்சிபல் ஆஃபீஸ் அப்படின்னா நமக்கு ஹெட் ஆஃபீஸ் ஆர் மெயின் ஆஃபீஸ், சென்ட்ரல் ஆஃபீஸ், இந்த மாதிரி மாறி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃபீஸில் வந்துட்டு அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருக்க பேப்பரில், அங்கே ஒரு மெயின் மேகசின் இருக்கும் இல்லைங்களா, அங்கே அதில் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றாங்க. வித்தின் a period of 6 months from the end of the period to which the account balance is related. அதாவது அந்த அக்கௌண்ட் பேலன்ஸை வந்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணி 6 மாதத்துக்குள்ளே அந்த நியூஸ் பேப்பரில், அங்கே இருக்கிற மெயின் ஆஃபீஸ் இருக்க நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அன்ஆடிட்டட் குவார்ட்டர்லி ரிசல்ட், இது நான் அப்பயே சொல்லியிருக்கேன், செபியில் இருக்காங்க, ஷேர் மார்க்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னாலே அன்ஆடிட்டட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நம்ம முன்னாடியே சொல்லிடணும், புரியுதுங்களா? ஏன்னா அவங்க 6 மாதம் வெயிட் பண்ண முடியாது. அப்படி வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஷேர் பிஸ்னஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க இல்லையா, லேட் பண்ணுறாங்கன்ட்டு. அதனால் நெக்ஸ்ட் ரிசர்வ் பேங்க்குக்கு சப்மிஷன் பண்ணுறது. இப்போ வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் ரிப்போர்ட் பிரான்ச் லெவலே பார்த்தீங்கன்னா 3 காப்பீஸ் வந்துட்டு சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ எது சப்மிட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இது வந்து ரிசர்வ் பேங்க் சப்மிட் பண்ணுவாங்க. எதுக்குள்ளே அப்படி பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போது ஏப்ரல் டு மார்ச் வந்துட்டு உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, ஸோ மார்ச் தான் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் மந்த் இல்லையா, மார்ச் முடிஞ்சு அடுத்து
ஏப்ரல் மே ஜூன் இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு ஆர்பிஐக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்றாங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, ஃபர்னிஷிங் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் டு ரெஜிஸ்டர். அதாவது இது என்னன்னா இது கம்பெனிக்கு தான். ஸோ பேங்கிங் கம்பெனிலேயே வரதுனால இதுவும் அப்ளை ஆகும். பட் ஆனால் நம்ம ரிசர்வ் பேங்க்குக்கு நம்ம சப்மிட் பண்ணியதுனால இவங்களுக்கு தனியாக சப்மிட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ அவங்களே அதை மானிட்டர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தனியாக நம்ம இவங்களுக்கு சப்மிட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. பட் ஆனால் இதுலேயும் நம்ம வருவோம், பேங்கிங் கம்பெனி வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிளே ஆஃப் பேலன்ஸ் ஷீட் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபாரின் பேங்க் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் அண்ட் அக்கௌண்ட் எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்கணும் அப்படின்னா கான்ஸ்பீஷியஸ் பிளேஸ் அப்படின்னா சீக்கிரமாக, அதாவது ஒரு பிரான்ச்சுக்குள்ளே நுழைஞ்சோடனே எங்கே எதை பார்ப்போம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆடிட்டர்ஸ்க்கு என்ன வேலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்துட்டு ஜென்ரலாக நம்ம பிரான்ச்சுக்கெலாம் ஆடிட் வருவாங்க, அதே மாதிரி பேங்கிங் லெவல்லையும் ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ஆடிட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பேங்க் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதா அவங்க பவரில், அதாவது இப்போது பிரான்ச் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச் மேனேஜருக்கும் ஒவ்வொரு லெண்டிங் பவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பவருக்குள்ளே தான் அவர் லோன் எல்லாம் சேங்ஷன் பண்ணியிருக்காரா, இல்லை மெயின் ஆஃபீஸ் போக வேண்டிய லோன் இங்கேயே சேங்ஷன் ஆயிருக்கா, இல்லை என்பிஏ ஆகாத அக்கௌண்ட்டே இட் இஸ் அபவுட் டு என்பி, அதாவது என்பி ஆயிருக்க வேண்டியது பட் ஆனால் ஸ்டாண்டர்ட் அசெட்டில் காமிச்சிட்ருக்கா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்க. சரிங்களா? அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஆடிட்டிங் முடியும் போது எம்ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஓசி போட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது அதிகமாகும், லைக் என்பிஏ வந்துட்டு அதிகமாகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் வந்து ஆடிட்டர்ஸ் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆடிட்னா என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு இது வந்துட்டு யார் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு தான் பவர் இருக்குது. இது என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு பேங்க்கில் ஏதாவது ஒரு ஃப்ராட் நடக்குது அப்படின்னா அந்த ஃப்ராடு நடந்தோடனே, ஏன்னா அது வந்து பப்ளிக் லெவலில் பேனிக் ஆகிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் ஸ்பெஷல் ஆடிட் பண்ணி அது எதனால் நடந்தது, எப்படி நடந்தது, யார் அந்த ஃப்ராட் பண்ணது இப்படிங்கிறத விஷயத்தை பற்றி ஃபுல்லாக ஆராயிறதா வந்து இந்த ஸ்பெஷல் ஆடிட்டு. இது வந்து யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க்குக்கு பவர் இருக்குது. எந்த செக்ஷனில் சொல்கிறாங்க அப்படின்னா செக்ஷன் 31B அப்படின்ற செக்ஷனுக்கு கீழே பவர் இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ், அதாவது நம்ம பேங்க்கில் வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறோம். அதை தான் வந்து சப்மிஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் லிக்விடிட்டி அசெட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா லிக்விடிட்டி அசெட் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். லிக்விட் அசெட் அப்படின்னா உடனே வந்துட்டு நம்ம அதை பணமாக மாற்ற முடியும் அப்படின்றத வந்து லிக்விட் அசெட். சரிங்களா? இது ஜென்ரல் அக்கௌண்ட்ஸ் கான்செப்ட். அது இப்போ வந்துட்டு எவ்ரி பேங்கிங் கம்பெனி ஹேஸ் டு சப்மிட் எ ரிட்டர்ன் ஆர் லிக்விட் அண்டர் திஸ் செக்ஷன் ஆக்ட். இந்த செக்ஷன் 24(3) ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். தி ரிட்டர்ன் ஹேஸ் டு பி சப்மிட்டட் இன் 20 days. இதுதான் முக்கியம். ஸோ லிக்விட் அசெட் எத்தனை நாளில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 20 நாளுக்குள்ளே சப்மிட் பண்ணணும். ஓகேங்க. நெக்ஸ்ட் particulars of the liquid asset and the demand and time liability as at the close of business of each alternate Friday. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லிக்விட் அசெட் இருக்கு இல்லையா, லிக்விட் அசெட் டிமாண்ட் டைம் லைபிலிட்டி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அடுத்து, அதாவது ஆல்டர்னேட் ஃப்ரைடேனா 1, 3, 5, 7, 9 அப்படி இல்லைன்னா 2, 4, 6, 8 இந்த மாதிரி ஆல்டர்னேட் ஃப்ரைடே ஆர் வென்எவர் அந்த ஃப்ரைடேல வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றாங்க. சரி ஓகே, இந்த ஃப்ரைடே லீவில் வருது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசீடிங் ஒர்க்கிங் டே, முன்னாடி இருக்க ஒர்க்கிங் டேல நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றாங்க. சரி ஓகே. இது இல்லாமல் மந்த்லி ரிட்டர்ன்ஸு, வீக்லி ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் மந்த்லி ரிட்டர்ன்ஸில் வந்துட்டு ரிசர்வ் பேங்க்குக்கு சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இதில் எப்படி சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதத்தினுடைய கடைசி ஃப்ரைடேயில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபிகர் இருக்கோ அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கான டைமிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த பீரியட் டு விச் தே ரிலேட். அதாவது எந்த இதில் முடியுதோ அதுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும், அதாவது அந்த ரிட்டர்னை கொடுக்கணும் அப்படின்றாங்க. சரிங்களா? பேலன்ஸ் அக்கௌண்ட் ஷீட் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் அசெட் இன் இந்தியா. ரிட்டர்ன் ஆஃப் அசெட் இன் இந்தியானா அப்படின்னா எ பேங்கிங் கம்பெனி ஹேஸ் டு சப்மிட் எ குவார்டர்லி ரிட்டர்ன் ரிகார்டிங் இட்ஸ் அசெட் இன் இந்தியா. இந்தியாவுக்குள்ளே இருக்க அவங்களுடைய சொத்து விவரங்களை வந்துட்டு ஒரு பேங்கிங் கம்பெனி கொடுக்கணும் அப்படின்றாங்க. தி ரிட்டர்ன் ஹேஸ் டு பி சப்மிட்டட் வித்தின் 1 month ஆஃப் த எண்ட் ஆஃப் த குவார்ட்டர். அந்த குவார்ட்டர் முடிஞ்சு 1 மாதத்துக்குள்ளே அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றாங்க. அதாவது எதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஆன் தேர் அசெட்ஸ் இன் இந்தியா. இதே டோட்டல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீரியட் முடிஞ்சு, ஆனுவல் அக்கௌண்ட்ஸ்லாம் அந்த பீரியட் முடிஞ்சு 3 months கொடுக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் அன்கிளைம் டெபாசிட். சரி ஓகேங்க. இப்போ அன்கிளைம்டு டெபாசிட்னா என்னது? சில டெபாசிட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 yearsக்கு மேலே வந்துட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 10 years முடிஞ்சிருச்சு, ஒரு டெபாசிட்டை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாமே இருக்காங்க அப்படின்னா அது முடிஞ்சு
30 நாளுக்குள்ளே வந்துட்டு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிளாக்டு ஃபண்டில் மாற்றுவாங்க. சரிங்களா, அன்கிளைம் டெபாசிட்னு அதை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டெபாசிட்டட் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் அதில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஃபண்ட் என்ன அப்படின்னா மக்களினுடைய அவேர்னஸ்க்காக இந்த ஃபண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே யாராவது வந்துட்டு இதில் இருக்க கிளைம் வந்தது அப்படின்னா அந்த பேங்கிங் கம்பெனி தான் பொறுப்பு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கிளைம் கொடுக்கறதுல புரியுதுங்களா, இது இந்த அக்கௌண்ட்லேருந்து கிளைம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் கேஷ் ரிசர்வ் ஆஃப் நான் ஷெட்யூல்டு பேங்க். ஸோ எவ்ரி பேங்கிங் கம்பெனி நாட் பீயிங் ஏ ஷெட்யூல்டு பேங்க் ஹேஸ் டு ஃபர்னிஷ் த ரிட்டர்ன் டு ரிசர்வ் பேங்க். சேம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு அவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்துட்டு அவங்க ரிட்டர்ன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு பேங்க்கும் சேம் தான். ஜென்ரலாக இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் இப்போது நான் ஷெட்யூல் பேங்க் ஷெட்யூல் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம மணி ஃப்ளோ மார்க்கெட்டில் வந்துட்டு மணி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் பணம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த சிஆர்ஆரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வெளியே இருக்க பணம் எல்லாம் உள்ளே வரும், அதாவது பேங்க்குக்கு வரும். பேங்க் வரும்போது இவன் பிடிச்சி வச்சுக்குவான் ஆர்பிஐ. இதே வந்து சிஆர்ஆரை கம்மி பண்ணால் வெளியே பணப்புழக்கம் கம்மியாக இருக்குன்னா சிஆர்ஆர் வந்து இவன் என்ன பண்ணுவான்னா ரொம்ப கம்மி பண்ணிடுவான். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஆர்ஆர் வந்து 100% இருந்திருக்கு. எப்போ அப்படின்னா டிமானடைசேஷன் டைமில் கட்டின எல்லா பணத்தையுமே வந்துட்டு அவன் எடுத்துக்கிட்டு இருந்தான். சரிங்களா, இதே வந்துட்டு சிஆர்ஆர் வந்துட்டு 0% இருந்திருக்கு. சாரி 0% இருந்ததில்ல, 4% அந்த மாதிரி இருந்திருக்கு. 4%ல் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த லிக்விடிட்டி வந்து மெயின்டைன் ஆகும். அதாவது மக்கள் பணப்புழக்கத்துக்கு எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, இந்த சிஆர்ஆர் ரெகுலேட் பண்ணி தான் நமக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷனையும் மாற்றுறாங்க. நிறையா பணப்புழக்கம் கம்மியாக இருந்தது அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போயிடுவோம் இல்லையா, அதுக்காக. சரி ஓகே, இந்த சிஆர்ஆர் வந்து ஒரு பேங்க் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the default bank shall be liable to pay the penalty at the rate of 3% above the bank rate. பேங்க் ரேட்லேருந்து 3%க்கு மேலே அவங்க பெனால்ட்டி கட்டணும். இதே வந்துட்டு ஃபர்தர் அதாவது திரும்பவும் அவங்க அதை கன்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து 5% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 3%லேருந்து 5%. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஷெட்யூல் பேங்க் நான் ஷெட்யூல் பேங்க் ரெண்டுக்குமே. ஸோ இங்கே வந்து ஷெட்யூல் பேங்க் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ ஆக்ட் படி அவங்க ஜஸ்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சின்ன லைன்லேயே முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் ரெண்டுக்கும் ஒரே ரூல் தான். ஓகேங்களா, சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ணலன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் பெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம பேங்கிங்கில் வந்து நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணுறோங்க. அந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா செக்கு, வவுச்சர்ஸு, அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம்ஸு இதெல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணுறோம் கஸ்டமர்கிட்ட இருந்து. சரி, இதெல்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா 2 ஆக்டில் சொல்கிறாங்க. என்னென்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரெக்கார்ட் ரூல்ஸ் 1985 அப்படின்ற ஒரு ஆக்ட் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎம்எல் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக், வவுச்சர் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் பர் திஸ் பிஎம்எல் ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வவுச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் எத்தனை நாள் காப்பாற்றி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years. பிஎம்எல் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா அப்படின்னா 5 வருஷத்துக்கு நீங்கள் எல்லா வவுச்சரையும் சேவ் பண்ணி வைக்கணும். 5 வருஷத்துக்கு மேலே அதை சேவ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிமானடைசேஷன் நடந்ததெல்லாம் வந்து இன்னைவரையிலும் சேவ் பண்ணி வச்சிருக்க சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு டிஃபால்ட்டான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அதன் மூலியமா அவங்கள பிடிச்சி என்கொயரி பண்ணுறதுக்காக. ஸோ இது நம்ம சேவ் பண்ணல அப்படின்னா இது பேங்க்கினுடைய பிரச்சனை ஆகிடும். அப்போ வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும், அந்த லைபிலிட்டி ஆகிடும். சரிங்களா? ஓகே, பிஎம்எல் ஆக்டில் சொல்லியிருக்காங்க எதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறாங்க. எதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் த டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷன் எந்த மாதிரி, டெபிட்டா கிரெடிட்டா, செக் மூலியமாக எடுத்துருக்காங்களா, கேஷ் கட்டுறாங்களான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் அந்த கரன்சி இன் விச் இட் வாஸ் டினாமினேட்டட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டினாமினேஷன் கட்டுறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆன் விச் த டிரான்சாக்ஷன் வாஸ் கண்டக்டட், என்னைக்கு நடந்தது, அதுக்கப்புறமேட்டு பார்ட்டிஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன் பார்ட்டிஸ் டு த டிரான்சாக்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரெக்கார்ட். Further, in terms of PNML Amendment Act 2012 notified on February 15, 2013, bank should maintain for at least 5 years. அதான் நான் இப்போ சொன்னேன் 5 வருஷத்துக்கு அவங்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா bank should ensure that record pertaining to the identification of customer and his address obtained while opening the account and during the course of business relationship they are properly reserved at least 5 years. ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்முக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அண்ட் ரிலேட்டட் டாக்குமெண்ட் ஷுட் பி மேட் அவைலபிள் டு ஹெல்ப் ஆடிட்டர் இன் தேர் டே டு டே ஒர்க் ரிலேட்டிங் டு ஸ்க்ரூட்டினி ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ ஒரு ரெக்கார்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஆடிட்டர் எப்போ கேட்டாலும் நம்ம எடுத்து தர நிலைமையில் இருக்கணும். ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து இந்த வவுச்சர் இல்லை, அந்த செக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி ஓகேங்க. ரிட்டர்ன் ஆஃப் பெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட். இது என்னடா ரிட்டர்ன் ஆஃப் பெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு செக் யூஸ் பண்ணுறீங்க,
அந்த செக்கில் வந்து அவர் பணம் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இதை வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ வந்து கஸ்டமர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த செக்கு ஜென்ரலாக கேட்குறாரு, நான் கொடுத்த செக்கு கொடுக்கணும், இதை கண்டிப்பாக நம்ம கொடுக்க மாட்டோம். பட் ஆனால் இதை ரிட்டர்ன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இது ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அவனுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? அதாவது எதுக்காக இது சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு அவனுடைய டிரான்சாக்ஷன் தான் இல்லையா, அவனுடைய இதுக்காக நம்ம வேணும்னா அவன் கொடுக்கலாம். அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, a bank is authorized to return paid instrument to either customer even before the end of the period of preservation specified under the act. ஸோ எப்படி தருவாங்க, அதுதான் நம்ம காப்பி எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன செக்ஷனில் வருது பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 45Z. சரிங்களா? அதில் வருது. இதுக்கு வந்துட்டு பேங்க் எந்த விதமான சார்ஜஸும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி காப்பீஸ் தரதுக்காக எந்த விதமான சார்ஜஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன்னாலே நம்ம சொன்னதான் வந்துட்டு ஜென்ரலாக ஆர்பிஐ தான் மேக்ஸிமம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்பெக்ஷனில் இதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் அந்த பேங்க் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் ஒர்க் ஆகுதா, அந்த பேங்க்கில் வேறு ஏதாவது ஃப்ராட் நடந்திருக்கா, ஜென்ரலாக ஃப்ராட் நடந்தால் மட்டும்தான் இன்ஸ்பெக்ஷனே வருவாங்க. சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, the director and officer of the banking company are bound to produce for inspection all book, account and other document in their custody. எல்லா விஷயத்தையுமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். எல்லா புக்கு, எல்லா அக்கௌண்ட் அண்ட் அதர் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். எதுவுமே வந்துட்டு இது பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு லிமிட்டே கிடையாது. லிமிட்லெஸ் இன்ஸ்பெக்ஷன் தான் அவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா த பவர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு வேறு பவர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேயும் பவர் இருக்குது, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்லேயும் பவர் கொடுத்துருக்கோம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு. சரி, இப்போ காப்பி ஆஃப் ரிப்போர்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். ஸோ ஆர்பிஐ வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க ஒரு டிஃபால்ட் கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னா, அந்த காப்பி வந்துட்டு ஒரு காப்பி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். சரிங்களா? ஸோ இந்த எந்த கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். ஸோ தென் அவங்க வந்துட்டு தேவையான அந்த ஆக்ஷன் அவங்க எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்க என்ன மாதிரி ஆக்ஷன் எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ராஹிபிட் த பேங்கிங் கம்பெனி ஃப்ரம் ரிசீவ் த ஃப்ரெஷ் கேஷ் டெபாசிட் அண்ட் டைரக்ட் த ரிசர்வ் பேங்க் டு அப்ளை ஃபார் வைண்டிங் அப் த பேங்கிங் கம்பெனி. அதாவது அவன் தப்பு பண்ணிட்டான், இது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரன் ஆகலை அப்படின்னா, அவன் ஃபஸ்ட்டு அவன் வேலையை நிறுத்த சொல்லுங்கள், அப்புறம் அந்த கம்பெனி மூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, போர்ட் ஃபார் ஃபைனான்ஷியல் சூப்பர்விஷன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பேங்க்குக்காக, எல்லா பேங்க்கும் வந்துட்டு நம்ம இந்தியாவில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு போர்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுதான் என்ன அப்படின்னா, போர்ட் ஃபார் ஃபைனான்ஷியல் சூப்பர்விஷன் போர்டு அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்னா, இது ஒரு கமிட்டி. எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? 1994. எந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி, இதனுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய பேங்க்கெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபங்க்ஷன் எக்ஸசைஸ் த பவர் ஆஃப் சூப்பர்விஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்டர் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, சூப்பர்விஷன் பண்ணுறது, இதுதான் இதனுடைய வேலை. சரி, இப்போ நம்ம இதுலேருந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ இந்த போர்டில் யார் இருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கவர்னர், ரிசர்வ் பேங்க்கினுடைய கவர்னர் இருப்பார். அப்புறம் டெப்யூட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க ரிசர்வ் பேங்க்கு. அப்புறம் 4 டேரக்டர். இந்த டேரக்டர் யார் நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் நாமினேட் பண்ணுவாங்க இல்லைங்களா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் நாமினேட்டட் பை த கவர்னர் ஆஸ் மெம்பர்ஸ். அதாவது கவர்னர் வந்துட்டு நாமினேட் பண்ணுறாரு இந்த 4 டேரக்டர்ஸை, இவங்க இருப்பாங்க. சரி, இப்போ மீட்டிங், இவங்க வந்து எப்போ மீட்டிங் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு டைம் இந்த மீட்டிங் நடக்கும். ஸோ இந்த மீட்டிங்கில் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த எனி ப்ராப்ளம் இருக்கா, நம்ம ஃபினான்ஸ் போர்டில் எப்படி இருக்குது, நம்ம சிஆர்ஆர் எவ்வளோ வச்சுருக்கோம், எஸ்எல்ஆர் எவ்வளோ வச்சுருக்கோம், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அக்வசிஷன் ஆஃப் அண்டர்டேக்கிங். அதாவது இப்போ நம்ம பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்குது வந்துட்டு மெர்ஜ் பண்ணுறது தான். சரிங்களா? இப்போ வந்து இந்த பேங்க் அந்த பேங்கோட மெர்ஜ் ஆகுது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த ரூலில் வரும். சரிங்களா? அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில். சரி, பவர் யாருக்கு இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குங்க. ஸோ மெர்ஜ் பண்ணுற பவர் யாருக்கு இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. என்ன பண்ணுறாங்க? அண்டர்டேக்கிங்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அண்டர்டேக்கிங்னா என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அவன் பவரில் எடுத்துக்கிறான். யாரை? என்டையர் ஆர்கனைசேஷனே எடுத்துக்குவான். புரியுதுங்களா? சரி, எதுக்காக இதை சும்மாலாம் எடுக்க மாட்டான்ல. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பேங்கிங் கம்பெனி வந்துட்டு ஃபெயில் ஆகுது, அதாவது ரிசர்வ் பேங்கினுடைய பேச்சை கேட்காம இருக்குது அப்படின்றத சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா, டெபாசிட்டருடைய இன்ட்ரெஸ்ட், அதாவது மக்களின் நன்மைக்காக அவங்க வேலை செய்யலை அப்படிங்கும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. சரி, ஓகேங்க. இப்போது ஒரு டக்குன்னு எடுத்துகிட்டு ஒரு பேங்க்கையோ வந்துட்டு அவன் அண்டர்டேக்கிங்லாம் பண்ண முடியாது, இல்லை அது வந்து ரீஸ்ட்ரக்சரும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து அவன் என்ன பண்ணணும்னா, ஸ்கீம் பண்ணணும், ஒரு ஸ்கீமு கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே வரதான் வந்து பார்த்திங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் எம்பவர்ட் அண்டர், அதாவது அவங்களுக்கு பவர் இருக்குது. எதுக்கு அப்படின்னா, டு மேக் எ ஸ்கீம் ஃபார் எனி அக்வயர்ட் பேங்க். அவங்க கையகப்படுத்தப்பட்ட எந்த பேங்க்குக்காகவும் அவங்க ஸ்கீமை மாற்றலாம், அதை ப்ராஃபிட் கொண்டு வரதுக்காக. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க ஃபார்ம் பண்ணுற ஸ்கீம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி அவங்க பேங்க்குக்குன்னு ஒரு லாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த லாஸ் எல்லாமே இவங்க ஓவர் ரைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அது ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமல்கமேஷன் ஆஃப் பேங்க்.
அமல்கமேஷன் ஆஃப் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலண்டரி அமல்கமேஷன். ஸோ வாலண்டரி அமல்கமேஷனில் வந்துட்டு a banking company may be amalgamated with another banking company under section 44 act of the banking regulation act. அண்டர் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் வந்துட்டு அவங்க மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்றாங்க. சரிங்க, இப்போ வந்துட்டு ஒரு பேங்க்கை மெர்ஜ் பண்ணிட்டோம். இப்போ அந்த பேங்க் மெர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில சின்ன ஒரு 3 பாயிண்ட் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஷேர் ஹோல்டர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு சம்மதம் வாங்கணும். அதாவது 2/3 3ல் 2 பங்கு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அது ஒத்துக்கணும். ஒத்துக்காதவங்க வேணும்னா அவங்க ஷேரை பிரித்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி இப்போ வந்துட்டு அந்த அமல்கமேஷன் அப்போ என்ன நடக்கணும், அந்த 2/3 வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே ஓட்டிங் பண்ணுற ரைட்ஸ் இருக்கவங்க எல்லாருமே அதில் வந்திருக்கணும். அவங்க வர முடியல அப்படின்னா பை ப்ராக்சி, அதாவது அவங்களுக்கு பதில் வேறு யாராவது ஒரு பர்சன் அவங்களே வரணும், இன் பர்சனாக வரணும். அப்படின்னா ஆர் பை ப்ராக்சி. ப்ராக்சினா அவங்களுக்கு பதில் வேற ஒரு ஆள் வந்துட்டு அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய லைக் பவர் ஆஃப் அட்டார்னி மாதிரி கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஷேரை திருப்பி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் தான் வந்துட்டு சாங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓகே இந்த 2 பேங்க்கையும் அமல்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டியை வந்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க. சரி, இப்போ ஜாயின் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஸ்கீம் ஃபார்ம் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவாக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமல்கமேஷன் பை கவர்மெண்ட்டும் அமல்கமேட் பண்ணுவாங்க. த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் எம்பவர்ட் டு ஆர்டர், அதாவது அவங்க கூட ஆர்டர் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்க்கும் அமல்கமேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அமல்கமேட் பண்ணலாம். அது என்ன பார்த்தீங்கன்னா செக்ஷன் 396. ஏன்னா கவர்மெண்ட் கீழே தான் எல்லாமே நடக்குது இல்லைங்களா, அதனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கீம் ஃபார் அமல்கமேஷன் ஸ்கீம் யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர், செக்யூரிங் த ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பேங்கிங் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கீம் பண்ணும்போது ஒரு விஷயத்தை ஃபுல்லாக மாற்றுவாங்க. என்ன அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன், இது 2க்கும் மாற்றுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா வைண்டிங் அப் ஆஃப் பேங்க். வைண்டிங் அப்னா அமல்கமேஷன் கிடையாது, இழுத்து மூடுறது. ஜென்ரலாக வந்துட்டு இது இப்போ இந்தியாவில் நடந்தது இல்லை, அதாவது ரொம்ப பழைய காலத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, 60s முன்னாடி. ஒன்ஸ் நேஷனலைஸ் ஆனதுக்கப்புறம் அது நடந்ததில்லை, மெர்ஜிங் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பேங்க் வந்துட்டு வைண்ட் அப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்லேருந்து ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் வந்து மொரட்டோரியம் தருவாங்க. அதாவது அவங்களுடைய டோட்டல் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி எல்லாம் ரெடி பண்ணி அந்த பேங்க் வந்துட்டு ஃபெயில் ஆச்சு அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம்லாம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 6 மாதம் டைம் தருவாங்க. சரிங்க, இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹைகோர்ட் வந்து வைண்ட் அப் பண்ணுறதுக்கு ரிசர்வ் பேங்க்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆர்டர் கொடுத்தோன்னு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு அஃபிஷியல் லிக்விடேட்டரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இந்த அஃபிஷியல் லிக்விடேட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைண்டிங் அப் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவார். சரி, ஓகே. சில இடத்துல அஃபிஷியல் லிக்விடேட்டர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃபே இருப்பாங்க. ஸோ இதுக்கான காஸ்ட் சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஆகும் இல்லையா அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கு தான் பே பண்ணணும். சரி, ஓகேங்க. சரி, இப்போது ஒரு பேங்க்கை இழுத்து மூடுறாங்க அப்படின்னா பேமெண்ட் எப்படி தருவாங்க? ஆல்ரெடி நம்ம அதில் பணம் போட்டு வச்சுருக்கோம், ஆனால் பேமெண்ட் எப்படி தருவாங்க? அங்கே தான் வராங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரிஃபரன்ஷியல் பேமெண்ட் அப்படின்னா என்னென்னா, சில பேமெண்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் பேமெண்ட்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 530 அது கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் பேமெண்ட் தரணும். இவங்க எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அந்த பேமெண்ட்டை இவங்க கொடுத்தாகணும். அதாவது கம்பெனியினுடைய கடன்னு சொல்லுவாங்க, அவங்க ஆப்ரேட்டிங் கடன் சொல்லுவாங்க, அந்த கடனை ஃபஸ்ட்டு கொடுத்தாகணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பேர் வந்து சேவிங்ஸ்க்காக 250 ரூபா வரையிலும் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸு. அப்புறம் அதர் டெபாசிட்டர்ஸ் அப் டு 250 அதர் தேன் சேவிங்ஸ் லைக் கரண்ட் டெபாசிட்டு இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட் 250 வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஐசிஜிசி இருக்கு இல்லையா, அதன்படி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு கிளைம் தரோம். இப்போ வந்து 5 lakhs கிட்ட சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட், போன யூனியன் பட்ஜெட்டில் மாற்றிட்டாங்க. ஒரு பேங்க் வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு டெபாசிட்டுக்கும் மேக்ஸிமம் 5 lakhs வரலும் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஷியல் பேமெண்ட்னு சொன்ன பார்த்தியா, அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு இந்த டிஐசிஜிசி கிடையாது. அவங்க எவ்வளோ 10 கோடி அவங்க தர வேண்டியதாக இருந்தாலும் அந்த பேங்க் தந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனால்ட்டி ஃபார் அஃபென்சஸ். பெனால்ட்டி ஸோ 2 விதமாக பெனால்ட்டி போடுறாங்க. ஒன்று ஆர்பிஐ ஆக்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். சரி, எதுக்கு பெனால்ட்டி போடுறாங்க? ஆர்பிஐ சொல் பேச்சு கேட்கல, ஆர்பிஐ ஆக்ட் ஃபாலோ பண்ணல, அதுக்கு தான் பெனால்ட்டி போடுவாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த புக் ஆஃப் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்துட்டு சப்மிட் பண்ணல அப்படின்னா பெனால்ட்டி போடுவாங்க. எவ்வளோ பெனால்ட்டி போடுவாங்க அப்படின்னா ஒரு அஃபென்ஸ்க்கும் 2000 ரூபாய் அண்ட் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வந்து ஃபைன் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்க, இதே இங்கே வந்தீங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்லேயும் அதே தான், 2000 ரூபாய் அண்ட் ஒவ்வொரு நாளைக்கு 100 ரூபாய் ஃபைன். சரி, ஓகே, இதெல்லாம் முடிஞ்சது. இப்போது விஷயம் என்ன அப்படின்னா
50,000 ரூபாய் வரலும் ஒரு ஃபைன் சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, புக்கு கிடையாமல் வேறு ஏதாவது ஒரு ஃபால்ட் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து, அதாவது அதர் தான் புக் சப்மிட் பண்ணுறது. இல்லை சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட்லாம் மேனிப்புலேட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் ஃபைனும் போடுவாங்க. அதே தான் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்லேயும் அதே பனிஷ்மெண்ட் தான், 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் ஃபைனும் போடுவாங்க. ஸோ இது ரெண்டும் இல்லாமல் புக்கை மேனிப்புலேட் பண்ணியிருந்தா இந்த ஃபைனு, புக்கையே வந்து சப்மிட் பண்ணலை அப்படின்னா இந்த 2,000 ரூபாய் ஃபைனு. சரிங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது கான்ட்ரவென்ஷன் இருந்தது அப்படின்னா 50,000லேருந்து இல்லைனா ட்வைஸ் தி அமௌண்ட், அதாவது ஒரு 30,000 ரூபாய் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு சம் டிஃபால்ட் நடந்திருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் 50,000 ஃபைன் போடலாம். அப்படி இல்லைனா இதிலேருந்து மல்டிபிள் ஆஃப் 2 டைம்ஸ் வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா. அப் டு எது அதிகமாக இருந்தால் ஜென்ரலாக அதான் பண்ணுவாங்க ஃபைன் பண்ணுறதுனாலே. அதையும் நாங்கள் கட்டலை, அது கன்டினியூ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு 2,500 ரூபாய் ஃபைன் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு பேங்கிங் கம்பெனிக்கு இருக்கிற ஃபைன்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, அதாவது எப்படி க்ளோஸ் பண்ணால் என்ன, யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு தராங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோடைய லிங்க்கை வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருக்கும் நீங்கள் தான் வந்துட்டு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அவங்க படிக்கிறதுக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து இப்போ கொரோனா வந்துட்டு ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. அண்ட் எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக பேங்கிங் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.